எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. குறிக்கோள், லட்சியம் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. நம்ம எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். டார்கெட் இல்லாம எந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கனாலும், கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தாங்க. அதனால உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்காது. முகவரி இல்லாத கடிதம் போல தான் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கை வந்து அது பாட்டுக்கு நீரோட்டமாகவே போற வழியெல்லாம் நீங்க போகணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா நல்ல வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைக்கு டார்கெட் அப்படின்றது இருக்கணும். போன ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே டார்கெட்ன்றது இல்லனாலும், அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இதுதான் குறிக்கோள். இத நீ முன்னோக்கி படி. இது செய், அது செய்ன்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருந்தாங்கங்க. ஆனா, இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறக்கூடிய பசங்களுக்கு, "உனக்கு நெக்ஸ்ட் நீ படிச்சுட்டு என்ன செய்ய போற?" அப்படின்னா, 90% மக்களுக்கு எந்த குறிக்கோளுமே இல்லங்க. தன்னோட வாழ்க்கைக்கு என்ன குறிக்கோள் அப்படின்றதே தெரியாத பட்சத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆன்மீக சைட்ல போனாலும் சரி, அறிவியல் ரீதியாக நீங்க இருந்தாலும் சரி, குறிக்கோள் அப்படின்னு ஒரு இல்லாதவ இருந்துச்சுன்னா, உங்களோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அமைய முடியாதுங்க. குறிக்கோள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட வாழ்க்கையோட வெற்றி தோல்வியே அவங்க குறிக்கோள பொறுத்து தான் அமையுது. ஏதாவது குறிக்கோள் இல்லாத ஆட்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வந்து போய் சேர்றது கிடையாது. குறிக்கோள் இல்லாத மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த முன்னேற்றத்தையுமே அடைய முடியாதுங்க. ஒரு மனிதனோட பட்டங்களும் சரி, சிறப்புகளும் சரி, புதுமைய பத்தி நீங்க பேசுனீங்கனாலும் சரி, இதுவரைக்கும் யாராவது வந்து வாழ்க்கையில சக்சஸ் ஆனவங்க யாராவது நீங்க பார்த்து, அவங்க கிட்ட நீங்க எப்படி ஆனீங்கன்னு கேட்டீங்கனாலும் சரி, அவங்களுக்கு எந்த குறிக்கோள் இருந்துச்சு, எந்த வயதுல அவங்களோட குறிக்கோள் என்ன மாதிரி இருந்துச்சுன்றது உங்களால ஈஸியா உணர முடியும். மனிதன் காணுகின்ற எல்லா கனவுமே வந்து நனவாகுறது இல்லங்க. அந்த கனவுகள் நனவாகணும் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு குறிக்கோள்கள் வேணும். அந்த குறிக்கோள செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எடுத்த உடனே பொறந்த உடனேயே நான் டாக்டர் ஆகணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்டின்னா, இந்த வெறும் முடிவு மட்டும் எடுத்துட்டு பேசாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா டாக்டர் ஆக முடியாதுங்க. அதுக்கு சின்ன வயதிலேருந்தே உங்களுக்கு சயின்ஸ் மேல அக்கறை இருக்கணும். அதுல ஈடுபாடு இருக்கணும். அத நோக்கி நீங்க பயணத்த செலுத்த ஆரம்பிக்கணும். 10த் படிப்பிலயும் சரி, +2லயும் சரி, நீங்க நல்ல மார்க் எடுக்கணும். இப்படி இளம காலத்துல நீங்க ஏற்படுத்தக்கூடிய கனவுகள நீங்க நனவாக்கணும் அப்டின்னா, சின்ன சின்னதா உங்களோட குறிக்கோள வச்சு, அந்த டார்கெட்ட நீங்க அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்துட்டு டார்கெட்ட அடையறதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. அத விட்டுட்டு பெரிய குறிக்கோளா வச்சுட்டு, நான் டாக்டர் ஆவணும் அப்டின்னு நெனச்சுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க குறிக்கோள நோக்கி உங்களோட வாழ்க்கை அமையாதுங்க. ஒரு ஒரு வகுத்துக்கிட்ட குறிக்கோள் அப்டின்றது உயர்ந்த விஷயமா இருக்கணும். அத விட்டுட்டு நான் சாதாரணமா ஆவரேஜா 50% எடுக்கக்கூடிய பையனா இருக்கணும். இல்ல 60% எடுக்கக்கூடிய மாணவியா இருக்கணும்னு நீங்க இப்படி ஒரு குறிக்கோள் வகுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட குறிக்கோளே உயர்ந்ததா இல்லாதபோது, உங்களோட வாழ்க்கை எப்படி உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம விடக்கூடிய பட்டம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அந்த பட்டத்த நம்ம கரெக்ட்டான ஃப்ளோல மேல நோக்கி விடும்போது, அது வானத்துல உயர உயர நம்ம விட முடியுங்க. அதே மாதிரி தான் நம்மளோட மனிதனோட இதயமும், சின்ன இதயமா இருந்தாலும், நம்மளோட எண்ணம், குறிக்கோள் அப்படின்றது நம்ம லெவலுக்கு மேல தாங்க இருக்கணும். அப்பதான் நம்ம டார்கெட்ஸ் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணுங்க. டார்கெட் இல்லாத வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு எந்த முயற்சியுமே இல்லாத மனிதன் போனதுங்க. ஒருத்தவங்க இறந்து இருக்கிறதும், உயிரோட இருந்து டார்கெட் எதுவுமே இல்லாம இருக்கிறதும் 2மே ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லலாம். காலத்துல ஏற்படக்கூடிய சவால்கள நம்ம சமயோஜிதமா அந்த டைம்ல ஏத்து, அதுக்கேத்த மாரி தாண்டிட்டு போராடி வரும்போது மட்டும் தான், நம்மளோட குறிக்கோள்ல அடுத்த லெவலுக்கு நம்ம அடைய முடியுங்க. ஒரே குறிக்கோள வச்சுக்கிட்டு, அது எனக்கு நடக்கும், அது எனக்கு நடக்கும்னு நீங்க பேசிக்கிட்டு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வந்து எந்த ரோட்டுக்குமே, எந்த இடத்துக்குமே டார்கெட்டுக்கு போய் சேர முடியாதுங்க. நீங்க நெறைய பேரோட பயோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க வாழ்க்கையில எவ்ளோ குறிக்கோள்கள்லாம் வந்திருக்கு. அந்த குறிக்கோள்கள நோக்கி அவங்க வாழ்க்கை எப்படி பயணிச்சிருந்திருக்காங்க அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு புரிய வரும். நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதாங்க. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, துடிப்பில்லாத ஒரு படகு போன்றது தான். எந்த டைரக்ஷனுக்கு போகுதுன்னே நமக்கு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு அதுவரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு கனவோட இருப்பாங்க. இல்ல டாக்டருக்கு படிக்கணும்னு கனவோட இருப்பாங்க. +2 முடிக்கும்போது இருக்கிற மார்க்குக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது ஒரு குரூப்ப எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கோர்ஸ படிப்பாங்க. அந்த கோர்ஸ்க்கு ஏத்த மாதிரி எந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைக்கும்னு அதுக்கப்புறம் ஒரு என்கொயரி பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஏதாவது சைடிஷ் கோர்ஸ் மாரி ஏதாவது ஒண்ணு சைட் கோர்ஸ்க்கு போவாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் படிக்கிறேன்னு பண்ணி பணத்தையும், நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையும் கிடைச்சு செட்டில் ஆனா கூட தனக்கு புடிச்ச வேலையா அது இல்லாம வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடனேன்னு போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. குறிக்கோள் இல்லாத மனிதனோட வாழ்க்கை இப்படிதாங்க அமையும். இதே நீங்க குறிக்கோளோட ஆரம்பத்துல இருந்து இருந்திருந்தீங்கன்னா, என் டார்கெட் இது. இந்த டார்கெட்டுக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தேவைப்படுது. அப்ப இந்த விஷயம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு கிளியர் வியூவோட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயத்தோட நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு
போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப்ல எல்லா விஷயமே பாசிட்டிவாக தாங்க கிடைக்கும். உங்களோட எஃபோர்ட் வந்துட்டு 100க்கு 80% இருந்தா கூட போதும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய குறிக்கோள் வந்து 50% தான் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கு முக்கியமான விஷயமே நம்ம மத்தவங்க சொல்றதையும் ஓரளவு வாழ்க்கையில காது கொடுத்து கேட்கணும். வாழ்க்கையில ஒரு நிலையான குறிக்கோள கொண்டு வரணும். முயற்சிய வந்து கரெக்ட்டான இடத்துல போடணும். எந்த டார்கெட்ட நம்ம செட் பண்ணாலும், இதுதான் என்னோட டார்கெட்டுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அதுல முதல்ல தெளிவுபடுத்திக்கணுங்க. தெளிவில்லாத வாழ்க்கையும் சரி, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் சரி, நம்மள ஒரு கரெக்ட்டான டார்கெட்டுக்கு அச்சீவ் பண்ண எப்பவுமே விட்டதில்ல. நம்மளோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, அதுக்கு நிலையான குறிக்கோளோட துணிந்து செயல்படணுங்க. இப்படி யாரால குறிக்கோள் வந்து கரெக்ட்டா செட் பண்ணி முயல முடியுதோ, அவங்களால தான் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாழ்க்கைய, வளமான வாழ்க்கைய ஈஸியா வந்து அனுபவிக்க முடியும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட திரும்ப மீட் பண்ணுவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்.